அனைவருக்கும் வணக்கம். தம்பி, என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக வர மாதிரி இருக்க? நாம் தமிழர் தம்பி ரொம்ப ஹாப்பியாக வர மாதிரி இருக்க. என்ன வருஷம் எதுவும் வேண்டான்ட்டியா? என்ன ட்ரிபிள் அடிச்சிட்டா? ட்ரிபிள் என்னப்பா எனக்கு புரியலை. அதான்ப்பா ட்ரிபிள்னா என்னது? ஓ சரி சரி சரி, ஆமாம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறதுல குறைவான வெள்ள பாதிப்பு உள்ள இடங்களுக்கு 1000 ரூபா. அது ஏற்கனவே ரேஷன் கடையிலேயே கொடுத்துட்டாங்க. சரி, 10 நாளைக்குள்ள ஒரு 1000 வந்துடுச்சு. சரி, ஆமாம். மகளிர் உரிமை தொகையும் வந்துடுச்சா? 1000 வந்துடுச்சு. சரி, இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பும் வந்துடுச்சு. 1000 ரூபா ஒரு கரும்பு, பச்சரிசி. சரி சரி சரி, கொஞ்சம் பொங்கல் பரிசு தொகுப்பும் வந்துடுச்சு. அப்போ ட்ரிபிள் அடிச்சிட்டு லக்கி ப்ரைஸ் தான். எது? நாம் தமிழர் தம்பி தான் நம்ம பக்கத்தில் நிற்காரு. அவருக்கு தான் அடிச்சிருக்கல, எனக்கும் அடிச்சிருக்கியா? அந்த 3000 வச்சு தான் இந்த வருஷத்து இந்த மாதத்து வண்டியே ஓட்ட வண்டி இருக்குது. நம்ம இப்போ எதை பேச வேண்டி இருக்குன்னா, அண்ணன் சீமானவர்கள் ஒரு கரும்பு, கொஞ்சம் வெல்லம், பச்சரிசி இதெல்லாம் கொடுக்குது. இதுதான் நியாயமா? என் மக்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்களா? இல்லாமல் இருக்காங்களா? அண்ணே இதை கொடுக்கணுமான்னு நான் கேட்டேன்னே. 1000 ரூபா நான் கேட்டேனா? அண்ணே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கேட்டனான் அப்படிங்காரு. அதுக்கடுத்தால அவர் கேட்கலங்காரு. அப்புறம் அதுக்கடுத்தால என்ன சொல்லுறாரு? பொங்கல் பரிசு தொகுப்பு கேட்டனாங்காரு. 1000 ரூபா அதில் கேட்டனாங்காரு. நிவாரணம் 6000 ரூபா கொடுக்குறது திமிரு தானேங்காரு. எது? மக்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறது திமிரு தானேங்க. அந்த வெள்ளமே வராத அளவில் பார்த்துருக்க வேண்டியண்ணே. நானாக இருந்தால் இந்த மழைக்கு மழை மேகம் இந்த பக்கம் அப்படிப்போ 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 அப்படி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னால் யார்? அண்ணன் சீமா. நான் இல்லை, அண்ணன் சீமா. அப்படி தள்ளிப்போ அவர் ஆட்சியில் இருந்து அவள்த்தையும் சொல்லி அப்படி பூட்டு போட்டு திறந்து விட்டுருவார் எல்லாத்தையும் அண்ணன் அப்படின்னு அண்ணனே சொல்லுதாரு. நான் தான் அந்த மாதிரி பண்ணி விடுவேன், நீங்கள் அப்படி பண்ணலை. எங்கே செலவழிச்சியா? எதை செலவழிச்சியா? வடிகால் வாரி எங்கே இருக்கு? நான் போயில்ல அவ்வளோ பேருக்கும் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் விடாமல் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. நீங்கள் என்ன நிவாரணம் கொடுத்து விட்டியா? நீங்கள் என்ன பண்ணிவிட்டியா? அரசு என்ன பண்ணிவிட்டுன்னே? அரசு 6000 ரூபா நிவாரணம் கொடுத்தா ஏன் கொடுத்த? திரள் நிதி வாங்க தம்பி சத்யா. திரள் நிதி குழந்தையா? கொடு. அவன் கொடுத்தா இவன் பிடுங்கிடுவான். பிடுங்குடா. அவன் என்ன யாரு? அரசு கொடுத்தா இவன் பிடுங்குவான். நாம் தமிழர் தம்பி பிடுங்கிக்கிடணும் இல்லை. நாம என்ன ஜீமா தான் சொல்லுதா? தேசிய அவமானமாக கருதுதா ரம்யா? இதை என்ன பார்த்துக்கணும் வீடியோவை. பொங்கல் பண்டிகையை கொண்டாட கூட இலவச அரிசி, இலவச சக்கரை, ஒரு முளை கரும்பு, இதை நான் ஒரு தேசியனா அவமானமா கருதுறேன். 1000 ரூபா கொடுக்குது, ஒரு கரும்பு கொடுக்குது, பச்சரிசி கொடுக்குது, தேசிய அவமானமா? ஏண்டா தம்பி, சீமான டாப் போட முடியுமா? நம்மளை விட அண்ணன்ல, அண்ணனை மரியாதையை அழைப்போம். அண்ணே இன்னும் திரும்ப கீரல் விழுந்த ரெக்கார்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவனும் அப்படி தானே பேசி தொலைக்கான். பெண்களுக்கு மாதந்தோறும், அதாவது படிக்கிறதுக்கு 1000 ரூபா மாதந்தோறும். 6 to 12 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்விக்காக மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குது அரசு. இலவச பேருந்து பயணமும் அரசு கொடுக்குது. இதெல்லாம் நான் கேட்டேன்னா, இதெல்லாம் எனக்கு வேணுமா? நான் தூய குடிநீர், மருத்துவம், கல்வி. சரி, கூட 4 மருத்துவ கல்லூரி வந்துட்டுன்னா அது எதுக்கு? நீனும் நானும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கா? நீனும் நானும் கையை பிடிச்சி நாடி பார்த்துக்கிட்டு இருக்கதா? நாளை இப்படி தான் ஆயிரப்போகுது. நமக்கு தேவை மாடுலான்னே. மாடு தான் தேவை. நானே மாட்டை எல்லாத்தையும் பண்ணுவேன், என்ன எல்லாத்தையும் இது பண்ணுவேன், பாலை கறப்பேன், ஆட்டை இது பண்ணுவேன், நல்லா சாப்பிடாம ரொம்ப அதை எப்படா அடிப்பேன். அப்படி நெஞ்ச நிமிட்டு ட்ரக்கை தூக்கிட்டு அவ்வளோரும் ஆல் பாய்ஸ் ரவுடிஸ். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டனோ, அந்த வீடியோ தான் எனக்கு ஒருத்தரும் பார்க்கலையே. நீங்கள் ஏன் பார்க்கிய? நீங்கள் பார்த்தா தான் புண்ணியமாக போகுமே, பார்க்க மாட்டீங்கள. சரி, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நடப்பு பிரச்சனைக்கு வருவோம். இந்த 1000 ரூபாயும் கரும்பும் கொடுக்குறது அண்ணனுக்கு பிடிக்கலையாம். நான் கேட்டேன்னா,
நான் கேட்டேனாங்க. நீ ஏன்டா கேட்க? எங்கள் மக்களுக்கு தேவைடா. மக்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்வது தான் நல்லரசு. அந்த நல்லரசு திமுக அரசு அதை செய்து கொண்டு இருக்கிறது. உண்மையாகவே நேர்மையாகவே நெஞ்ச தொட்டே நான் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் குறைவாக பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்தவன். எனக்கு 1000 ரூபா வந்திருக்கு. அதுக்கடுத்தால மகளிர் உரிமை எனது இணையருக்கு வந்திருக்கு. அதுக்கடுத்தால இப்போ அந்த பொங்கலுக்குன்னு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 10ஆம் தேதிக்குள்ளே நடந்துட்டு இந்த 3000 ரூபா அப்படியே கடப்பாக்கியாக கொண்டு கொடுத்துருக்கோம். தருவதற்கும் அந்த திட்டங்களை தீட்டுவதற்கும் ஒரு மனசு வேண்டும். அந்த திட்டங்களின் மூலம் இழப்பீடுகளை சரி கட்டுவதற்கு, வருவாய் ஈட்டுவதற்கு அறிவுத்திறன் வேண்டும். அதற்காக திறமையாளர்களை தன்னோடு வைத்திருக்க வேண்டும். வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க வேண்டும். அந்த வகையில் திறமையான அரசாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு எண்ணம் படைத்தவருக்கு, நல்ல அறிவு உள்ளவர்களுக்கு தான் அதெல்லாம் சாத்தியமாகும். அப்படிங்கிறது நம்ம எண்ணம்னு வச்சுக்கிட்டுங்களேன். நான் யாரையும் உயர்த்தி பேசுறதுக்காக பேசலை. நம்ம அண்ணன் கரும்பு கேட்டனா தேசியவம்மா, நான் கரும்பு கேட்டால் தேசியவம்மா. அப்போ நீ விவசாயியே வேண்டாங்கியா? விவசாயி நீ போயா, எது கரும்பு விளைவிக்க? எது கரும்பு விளைவிக்க? மாட்டை விட்டு அழிச்சிருக்கு கரும்பெல்லாம் அப்படின்னா அண்ணன் சீமானு சொல்லுவார். நான் சொல்ல மாட்டேன். ஏன் கவர்மெண்ட்டு கரும்பு விவசாயிட்ட இருந்து தான் கொள்முதல் பண்ணுது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இல்லை, நம்ம விவசாயிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வராங்க. அதை கொடுக்குறாங்க மக்களுக்கு. அதை கொடுக்காங்க. முழு கரும்பு கொடுக்காங்கப்பா. ஒரு துண்டு கரும்பு இல்லை, முழு கரும்பு கொடுக்காங்க. இவங்க ஒரு துண்டு கரும்புன்னு பேத்திக்கிட்டு கிடக்கும். சரி, பச்சரிசி எங்கேருந்து வருது? விவசாயிட்ட இருந்து தான்டா வருது. அதுவும் வேறு எங்கேயுமா இருந்துருது? கனடா விவசாயிட்ட இருந்து வரமா, இல்லை டென்மார்க்கில் இருந்து வருதா? இல்லையே. விவசாயி நம்ம விவசாயிகிட்ட இருந்து தான் கொள்முதல் பண்ணி வருது. அப்போ நம்ம விவசாயிகளை வாழ வைக்கணும்ல. சரி, ஒரு வேஷ்டி, ஒரு சேலை கொடுக்காங்க. அப்போ நம்மளுடைய நெசவாளர்கள் தானே அதை உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தானே அவங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு தானே, அவங்களுடைய வாழ்வில் வளம் சேர்ப்பதற்காக தானே, அவங்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காகத்தானே அந்த திட்டத்தை மேம்படுத்தி வலுப்படுத்தி செய்துக்கிட்டு இருக்க அரசு. இப்போ கைத்தறி துணிக்கு அப்படியாப்பா கிராக்கியா இருக்கு. நீ போடுறியாடா சீமா கைத்தறி துணி? நீ ஆதிதாச ஆண்டவன் தாச டிஷர்ட்டை போட்டுக்கிடுத, அதெல்லாம் போட்டுக்கிடுத, என்னெல்லாமே போட்டுக்கிடுத. நீ போடுறது லட்சக்கணக்கான ரூபாய்க்கான ஆடைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கான வருமானம் எல்லாம் உங்ககிட்ட ஈழ உறவு சோம்பி பயில்வை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சோம்பி பயில்களை பற்றி வீடியோ போட்டு அதை எவனும் பார்க்க மாட்டேங்கான். ஆரியனால் அடித்து துரத்தப்பட்ட தேசிரியா மகன் திராவிடன்னு பேசுதான். எக்ஸ் பேஸில் அந்த மாதிரி ரொம்ப நக்கலாக நையாண்டியாக ரொம்ப கேவலமாக பேசுதான். சேலத்தில் ஏற்காடு அருகாமையில் கூத்தியாறு குண்டோன்ட்டு இருக்குன்ட்டு சேலத்து மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் அந்த ஈழ சோம்பி. அதை ஒரு வீடியோவை போட்டிருக்கான். வெறும் 5 பேர் பார்த்துருக்கான். 2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தமிழ்நாடு அரசு கொடுக்க மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய? சீமான் இந்த மாதிரியான திட்டங்கள், இலவச திட்டங்கள் கொடுக்கக்கூடாது. நான் கேட்டனா எங்கள் அம்மையே ஒரு 500 ரூபா டெய்லி சம்பளம் கொடுக்கு வேலையாளுக்கு, தோட்டத்து வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு குவார்ட்ரு வேறு வாங்கி கொடுக்கு, இந்த 1000 பெரிய துட்டா அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழக அரசனோட திட்டம் மகளிர் உரிமை தான் எல்லாத்துக்கும் வரவேற்கத்தக்க திட்டம். இது அரசு ஒவ்வொரு குடும்பங்களும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த 1000 ரூபா நிறையா குடும்பங்கள் இதெல்லாம் வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருக்குது. இது நல்ல திட்டம் தான். சீமான் என்ன சொல்கிறாருன்னா, அவரது ஒரு அரசியல் நோக்கமாகவே பார்க்கறத தவிர அரசனோட நல திட்டங்களை பயன்படுத்துங்க. அவர் அதுக்கு எதிரான அரசியல் தான் பண்ணுறத தவிர அதனால் சீமானில் ஒரு இது அந்தளவுக்கு அவர் சொல்கிறது இது நியாயமாக இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ வரக்கூடிய தேர்தலில் சீமானுக்கு வரவேற்பு குறையும் நினைக்கிறீங்களா, இல்லை அவர் வாக்கு வங்கி கூடுன்னு அவருடைய தரப்பில் எதிர்பார்க்காங்களா? நீங்கள் எப்படி நினைக்கிங்க? அவரோட வாக்கிய கூடுதல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு அரசியல் அமைப்பு வச்சுருக்காரு, அவ்வளோதான். அவருக்கான சில இவர்கள் இருக்காங்க, அது அவருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வரணுங்கிறது முழுமையாக ஒரு ஆசனத்தில் அமர்ந்துங்கிறது ஒரு இது சாத்தியப்படாது. சரி, இப்போ இந்த
மழை வெள்ளம் வந்துச்சு. அதில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டது. பெரும்பகுதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாயும், குறைவான பாதிப்புள்ள மக்களுக்கு 1000 ரூபாயும் நிவாரணத் தொகை கொடுத்தாங்களே அரசு. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோட குறைந்தளவு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு 1000 ரூபாயும், பெருளவு பாதிக்கப்பட்டதுக்கு 6000 கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய மக்கள் பயன் தான் பெற்றிருக்காங்க தவிர எந்தவித அதில் ஒரு இழப்பீடும் கிடையாது. அரசு அதுக்கு மேலே இழப்பீடு செஞ்சவங்களுக்கு அரசு நல்லது தான் வழங்கிக்கிட்டு இருக்குது, நல்லதை செஞ்சு கொண்டு இருக்குது இன்ன வரைக்கும். பொதுவான கருத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க, முருகனுக்கு மாலை போட்டிருக்கீங்க. ஆனால் இந்து விரோத கட்சி திமுக அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்லுதாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? பிஜேபியோட நோக்கம் என்னென்னா, யாரையாவது ஏதாவது ஒரு குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு மதம்ங்கிற ஒரு இதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கால் ஊனிறங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டுங்க. அது அவர்களோட மூட நம்பிக்கை. அரசு வந்து எந்த மதத்துக்கோ எதிராகவோ துரோகமாகவோ இல்லை, அது மக்களை அனுசரித்து தான் தமிழக அரசு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது கேட்டால்? என்னோட ஆதரவு யாருக்குன்னு கேட்டால், மற்ற அரசரோட இந்த திமுக அரசானது நல்ல ஒரு செயல் திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. இனியும் திமுக அரசு தான் வரும், நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாட்டில்.